ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கிச்சனில் என்ன வேலை நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த செவுறு ஓரெல்லாம் வந்துட்டு லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதாவது தண்ணி வந்து அந்த ஓரத்தில் வடிஞ்சு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இதில் வந்து பிளாஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்க உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரியுது. பட் இதெல்லாம் அப்ளை பண்ணி இது ஒரு 24 ஹவர்ஸ் காஞ்சதுக்கப்புறமா இதெல்லாம் வைப் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் கழித்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு வாட்டர் லீக்கேஜ் கூட வராது. ஸோ அதனால தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ காலையிலேயே இந்த ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து மத்தியான நேரத்தில் நமக்கு வந்து எந்த வேலையும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ நான் பாத்திரம்லாம் எதுவும் கழுவ போகிறதில்ல. எல்லாமே வந்துட்டு நைட்டு தான் நான் வந்து கழுவ போகிறேன். ஸோ அதனால் அப்படி அப்படியே போட்டிருக்கேன். ஸோ எல்லா ஒர்க்கும் போயிட்டே இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, மேலே இருக்க 4 வீட்டுக்குமே சேர்த்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட கிச்சன்லேயோ வாட்டர் லீக்கேஜ் இல்லைனா வந்துட்டு அந்த எறும்பெல்லாம் வந்து மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துடும் அந்த ஓரங்களில், பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் வருதுன்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். என்ன நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ அப்ளை பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே நீட்டாக தொடச்சி எடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த லைனிங் மாதிரி தான் தெரியும், ஒரு மெரூன் கலர் லைன் மாதிரி தான் தெரியும், தவிர்த்து உங்களுக்கு வந்து அந்த அப்ளை பண்ணது வந்து டார்க்காகவோ அந்த மாதிரிலாம் தெரியாது. ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது எல்லாமே அப்ளை பண்ணிட்டாங்க, தொடச்சி எடுக்கிறாங்க. ஃபைனல் லுக் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்படி தாங்க இருக்கும். இதில் வந்துட்டு மெரூன், ஆஷ் அண்ட் ஒயிட் இருக்கும். ஸோ வந்துட்டு நான் வந்து ஆஷோ ஒயிட்டோ யூஸ் பண்ணால் அந்த இடத்துல தண்ணி விடும் போது பாசை பிடிச்ச மாதிரி தெரியும். அதனால் வந்துட்டு மெரூனே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெரூன் யூஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நீட் ஃபைன் லைனாக தான் தெரியும். ஸோ ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, சிங்கில் பாத்திரம் இருக்கும்போதே பசங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் கழுவிடுங்க, நான் இன்னொரு தடவை அப்ளை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பாத்திரம் எல்லாம் கழுவியாச்சு, நீட்டாக எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் அந்தந்த இடத்துல வச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு டிமார்ட் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா எந்த வேலையும் இல்லை. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக காயணும். அதுக்காக வந்து ஃபேன் போட்டு விட்டுட்டு நான் வந்துட்டு வெளியே கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நானும் என் தங்கச்சியும் தாங்க வந்திருக்கோம். ஆக்சுவலி வந்துட்டு அவளுக்கு வந்து டிமார்ட் ஓப்பன் பண்ணது வந்து நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து தெரியும். சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா. ஸோ சரியான வெயிலுங்க, வெயிலில் தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். நான் சொன்னேன்ல ஏற்கனவே இந்த மஃபின்லாம் இங்கே வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவளையும் வந்து எடுத்துக்க சொல்லியிருந்தேன். நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. பட் அப்ளையன்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த குக்வேர் செட்லாம் வந்துட்டு பெரிய ரிலையன்ஸ் இருக்குல்ல, மாதவரம், அங்கே விட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே நிறைய இருக்குது. ஸோ பாட்டில்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் வந்து நிறையா இருக்குது. பட் அப்ளையன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது கம்பேர் டு ரிலையன்ஸ், மாதவரம் ரிலையன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரஷ் ஹோல்டர் நான் வந்து வாங்கினேங்க. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் வீட்டிலலாம் பாத்ரூம்குள்ளேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் வைக்கிற பழக்கம் உண்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கேப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்செக்ட்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா பாத்ரூமில் வந்து நம்ம நைட் டைமில் தூங்கும்போது கரப்பாம்பூச்சிலாம் வரும், நம்ம ப்ரஷ்ஷில் ஏறுதா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஹோல்டர் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். நான் வந்து என்னோடய பெட்ரூம் வாசல் என்ட்ரன்ஸில் வச்சுருந்தேன் இது வாங்கி வைக்கிற வரைக்கும். இது வாங்கினதுக்கப்புறமா உள்ளே திருப்பி வந்து நான் மாட்டிட்டேன். ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் டிமார்ட்டில் வந்து ஏகப்பட்டது வச்சுருக்காங்கங்க. ஸோ இந்த கண்டெய்னர்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கேன்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்குது. நமக்கு வந்து வீட்டில் வந்து நிறைய அப்படி அப்படியே வச்சுருக்கோம். ஸோ கண்டெய்னர்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஆர்கனைஸ்டாக நம்மளால் வச்சுக்கும் போது அது வந்து பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து நம்ம வீடு வந்து நீட்டாக லுக்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கண்டெய்னர்ஸில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது ரொம்ப நீட்டாக லுக்காக இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து புதுசாக வீடு பால் காய்ச்சி போகிறீங்க, இல்லை புது குடித்தனம் போகிறீங்கன்னா வந்து நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அழகாக வந்து செலக்டிவாக வந்து நீங்கள் வந்து ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இல்லைனா உங்கள் டைனிங் டேபிளுக்கு, உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு அந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். டிமார்ட்டில் எப்படி பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் கண்டெய்னரும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கும். நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த செக்டு பேட்டர்ன் போட்ட மாதிரி கண்டெய்னர் வீட்டுக்கு வாங்கிட்டு போனேன். இங்கே வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னர்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் நட்ஸு, பிஸ்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அடுத்த வாட்டி டிமார்ட் போகும்போது இது கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு வெளியே ஸ்டீல் பேட்டர்ன்
மாதிரி கொடுத்துட்டு ஒரு கிளாசிக் லுக் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பார்க்க நல்லா இருந்தது. அதாவது என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப வந்து நீட்டாக இருக்கணும், அதே மாதிரி பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு கிளாசிக் லுக்கில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் நீங்கள் வந்து போகலாம். அதே மாதிரி குக்கிங் வீடியோஸ்லாம் நிறைய போஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஏற்ற நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸு, அதுக்கப்புறமா இந்த சின்ன சின்ன வந்து இந்த சிப்ஸ் வைக்கிற மாதிரி பன்னீர் டிக்காலாம் வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி உங்களோட குக்கிங் சேனல் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டெல்லாம் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி அழகழகான கண்டெய்னர்ஸ்லாம் அங்கே இருந்தது. அதே மாதிரி குட்டி குட்டி பவுச்சஸ்ஸு, இந்த மாதிரி பவுச்சஸ்லாம் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது வெளியே போகும்போது உங்களோட டாய்லெட்டரி ஐட்டம்ஸு, உங்களோட மேக்கப் கிட் எல்லாமே இதில் வச்சு கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இங்கே இருந்தது. அண்ட் இங்கே வந்துட்டு புதுசாக கொடுத்துன போகிறவங்க, இல்லைனா என்னோடய வீடே நான் வந்துட்டு ஒரு மேக் ஓவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே ஏகப்பட்ட கர்டைன்ஸ் கலெக்ஷன்லாம் இருக்குது. அதுவுமே வந்துட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ குட்டி குட்டியான ஹேர் கிளிப்ஸு, அதுக்கப்புறம் கிளச்சஸ்ஸு, நிறைய பென்னு, நோட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கிளிப் ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நிறைய இருக்குது. ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தான் ஓப்பன் பண்ணதுனால இதுக்கப்புறம் வந்து நிறைய வந்துட்டு மேபி கொண்டு வரலாம். ஸோ வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க, ஓரளவுக்கு ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் காஃபி மக்ஸ் இருந்ததுங்க. எனக்கு வந்து காஃபி மக்ஸில் வந்து சிப் பண்ணி குடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ், அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட் உள்ள கப்ஸு, ஜூஸ் கிளாஸஸ் நிறைய இருந்தது. எல்லாமே ரேஞ்சஸ் பாருங்களேன், 99, 69 அந்த ரேட்டில் தான் இருந்தது. அண்ட் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி செட்டெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்தது. பார்த்தீங்களா, 199 தான் இருந்தது. ஷாப்பிங்லாம் முடிஞ்சுதுங்க. அப்பா வெயில் பார்த்திங்கன்னா தாங்கவே முடியல. நான் வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். போகிற வழியில் நாங்கள் எப்போவுமே ஒரு பாட்டிக்கிட்ட தான் கூழ் வாங்கி சாப்பிடுவோம். அந்த பாட்டிக்கிட்ட போய் கூழ் வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பாட்டிமா வச்சுருக்கீங்க? துவையிலேருந்து தான் மாங்காய் இப்போ மாவுட்டு பிரிஞ்சாக இருக்குது, அதை ஊறுகாப்பட்டு வச்சேன். குடிச்சிட்டு ஒரு தூக்கம் போட்டா குடிச்சிட்டு கட்டிலில் பேனை போட்டு வரேங்க. என் தம்பி அங்கே போனால் அந்த பானை கொடுத்து விடணும்னு பார்க்க அவ்வளோ காணும். அதான் அங்கே பார்த்தாப்பே இருந்துட்டேன். வெங்காயம் கூட அது வேறு துவையில் அரைச்சம்மா. நான் இருக்குது 3 மணி வரைக்கும் இருக்கும், அது 10 மணிக்கே கெட்டு போகும். அதுதான் இதவே அரைச்சிடுவேன். ஒரே கிணத்துல வைக்க வேண்டியது நம்ம வாங்க 60 60. மோர் ஊற்றாமல் இருக்கா? மோர்லாம் தனியாக தான் இருக்கும், கேட்டால் தான் ஊற்றுவேன். எடி உனக்கு கருவாடு மோர் ஊற்றி ஒன்று மோர் ஊற்றா வேணுமா? சரி எடுத்துப்போ. சம்மர் ஸ்டார்ட் ஆனது. கூழ், கருவாடு, புதினா சட்னி. சாப்பிட்டு கருவாடு சாப்பிட்டு மாத்திரை. அகெயின் வந்து டிமார்ட் வந்துட்டு போயிட்டு வந்தேன். ஆக்சுவலி நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகல, தங்கச்சி வந்து போகணுன்னு சொன்னால் அவள் கூட போகும்போது சின்னதாக வந்து ஒரு பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ அழகான பவுல் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இந்த பவுல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப திக்காக இருந்தது. இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஒரு மாதிரி வேவியாக நல்லா இருந்தது. ஸோ சூப் பவுல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது 39 ருபீஸ் தான், வர்த் இட். வாங்கலாம், நல்ல பெருசு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் இது 2 வாங்கினேன். அப்புறம் வந்துட்டு இந்த ஹூக் வாங்கினேன். இது எதுக்குன்னா கிச்சனில் அப்புறம் சில இடத்துலலாம் தேவைப்படுது, அதனால் இந்த ஹூக் வாங்கினேன். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ப்ரெஷ் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் மாதிரி வாங்கினாங்க. மஸ்ட் இது வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து 29 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ கீழே வந்து 2 ஹோல்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும், தெரியுதா? சாரி, கேமரா இங்கே இருக்குது.
2 ஹோல்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நம்ம ப்ரஷ் வச்சு வைக்கும் போது பாத்ரூமில் வந்து நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கலாம். இதுக்குள்ளே வந்து எந்த இன்செக்டும் போகாமல் இருக்கும், கொஞ்சம் வந்து சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ நல்லா காற்று போகிறதுக்காக தான் இந்த 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தண்ணி இருக்கும்ல, அதுவுமே வந்து கீழே ட்ரெயின் ஆகிடும். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஹைஜீனிக்கும் கூட. ஸோ இது 2 வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பிராணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். இது 80 ருபீஸ் போட்டிருக்கல, ஆனால் நான் 40 ருபீஸ்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபேவரட் வந்துட்டு இந்த ஷெஷ்வான் நூடுல்ஸ் ரொம்ப ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது வந்து வாங்கினேன். எமர்ஜென்சிக்கு அடிக்கடி சாப்பிடும் போது இன்கேஸ் வந்துட்டு ஏதாவது தெரியலை, டக்குன்னு வந்து தம்பிக்கு வந்து காலேஜ்லேருந்து வரும்போது எதுவுமே இல்லை அப்படின்னா டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இது அடிக்கடி செய்கிறது கிடையாது. மந்த்லி ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணிப்போம், அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு நான் எப்போவுமே சொன்ன மாதிரி எப்போ போனாலுமே இந்த ஸ்க்ரப் எசென்ஷியல் ஐட்டம்லாம் வந்துட்டு நம்ம வந்து போகும்போதுலாம் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்லாம் வந்துட்டு நம்ம பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா சில வீட்டிலலாம் வழுவழுன்னு இருக்கும் தொடும்போது, அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணவே கூடாது. ஒன்ஸ் நமக்கு வந்து ஒரு 20 டேஸ்க்கு மேலே ஒரு மாதிரி ஆகிடும் ஸ்க்ரப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்துட்டு தூக்கி போட்டு புதுசு யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் நிறைய மாற்றிட்டே இருக்கிறதுனால எனக்கு அடிக்கடி இது தேவைப்படும். ஸோ ஒரு பக்கம் ஸ்பாஞ்ச் இருக்கிற மாதிரியும் ஒரு பக்கம் ஸ்க்ரப் இருக்கிற மாதிரியும். நீங்கள் இந்த வாட்டர் கேன்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணும்போது இந்த பக்கம் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்டர் கேன் வந்து எப்போவுமே புதுசாக பளபளன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இது வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி இந்த வாட்டர் கேன் நான் வாங்கிட்டு வந்தது தான். ஸோ திருப்பி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 வாங்கினேன். ஸோ எப்போவுமே வந்து பேராக வாங்கி வச்சுட்டோம்னா நல்லது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர், ஆல்ரெடி நான் வீடியோவில் சொன்னேன். ஸோ அதனால் இன்னொரு வாட்டர் கேன் வாங்கினேன். அவ்வளோதாங்க, இது மட்டும் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இதே வந்து எனக்கு 300 சம்திங் ஆகிடுச்சு. அப்புறம் வர வழியில் வந்துட்டு வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்தேன். ஸோ எனக்கு வாட்டர் மெலன் வந்து சில சமயம் ஒத்துக்கும், சில சமயம் ஒத்துக்காது. ஸோ அதனால் பாதி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ தங்கச்சி பாதி எடுத்துகிட்டு போயிட்டா. இன்னொன்று, இங்கே வெயில் வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில். 10 மணிக்கெலாம் வந்துட்டு வெயில் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா டீடாக்ஸிஃபை வாட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு தண்ணியில் வந்து லெமனு, குக்கும்பர், மின்ட்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ்ஷாக ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அந்த வாட்டர் எடுத்து குடிச்சிக்கலாம். ரொம்பவே நல்லது, நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய மோர் குடிங்க, தண்ணி அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வெயில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அடிச்சுது. நாங்கள் வந்து ஷாப்பிங் போகும்போது தெரியல, வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில். போகும்போது இருந்தது, பட் வரும்போது பார்த்திங்கன்னா சரியான வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து ஒரு இடத்துல நல்லா கூழ் குடிச்சிட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகியாச்சு. ஸோ இதுதான் நான் வந்துட்டு டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தது. நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்கு, கண்டிப்பாக போனீங்கன்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா?